உங்கள் வீட்டில் உங்கள் பையன் இருக்கான் 30 வயசு ஆச்சு, உங்கள் பொண்ணு இருக்காங்க 30 வயசு ஆச்சு. அவங்கள இந்த 10 விஷயம் செய்ய வைக்கிறதுல, புரிய வைக்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம் இருந்துற போகுது? இன்னைக்கு உங்களுக்கு 40 வயது ஆகுது. 50, 55ல இதய நோய் வரக்கூடாதுன்னா, நான் சொன்ன விலையே இல்லாமல், செலவே இல்லாத இந்த 10 விஷயத்தை ஏன் நாம் செய்யக்கூடாது? நெறைய பேர் சொல்லுவாங்க, "சார் இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைல்ல என்னால வாக்கிங் போ முடியாது, பிராணாயாமம் பண்ண முடியாது, மெடிடேஷன் பண்ண முடியாது." ஸ்டில் பிரிவென்டிவ் ஹெல்த் கேர்ன்னு சொல்லக்கூடிய என்னுடைய இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க நான் என்ன பண்ணலாம்? நீங்க சொல்றதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஆனா சுலபமா எனக்கு ஏதாவது 3 வழிகள் சொல்லுங்க அப்படின்னா, முதலாவது வழி டீடாக்ஸுங்க. நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு வருஷங்கிறது 52 வாரங்க. இந்த 52 வாரத்துல ஒரே ஒரு வாரம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக ஒரு டீடாக்ஸ் செய்ய முடியுமான்னு பாருங்க. 2வது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். மாசத்துக்கு ஒரு முறை 24 மணி நேரம் உபவாசம் இருக்க முடியுமான்னு பாருங்க. வாட்டர் ஃபாஸ்டிங்குள்ள போக முடியுமான்னு பாருங்க. இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதே இன்றைக்கு இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளையும், இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய கொழுப்புகளையும், நம்முடைய இதயம் அதிகமாக துடிக்க முடியாத அளவுக்கு உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கான மிகச் சுலபமான வழின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகச் சுலபமாக இருக்கக்கூடிய இந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து விலையில்லா மருத்துவத்தில் ரொம்ப கஷ்டப்படாத நம்ம செய்யக்கூடிய முறையில் இந்த 12 ஹவர் ஃபாஸ்டிங்லாம் வேண்டாம், 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் போங்க. இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து நாளை காலையில் 6 மணி வரையிலும் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வெறும் 100 மில்லி அல்லது 200 மில்லி வெந்நீர் குடித்து, எந்த சமைத்த உணவு சமைக்காத உணவையும் தவிர்த்து முழுமையான வாட்டர் ஃபாஸ்டிங்குள்ளே போக முடியுமான்னு பாருங்கள். இதுவே இன்றைக்கு இதய நோயை தடுப்பதற்கான மிகப்பெரிய வழின்னு சொல்லலாம். ஆனால் மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணால் போதும், அடிக்கடி செய்யாதீங்க.